புதிய வருடத்திலுமாய் நாங்கள் முதலாவது இந்த பைபிள் ஸ்டடியிலே கலந்து கொள்ள ஆண்டவர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க. கர்த்தர் நல்லவர். இத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க. கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாக இருக்கிறார். நாங்கள் 119ஆம் சங்கீதத்தை தான் நாங்கள் வருஷத்தில் நாங்கள் நைட் தியானித்தோம். அதில் சொல்லுது கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கிறார். 118வது சங்கீதம் சொல்லுது மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் இந்த நன்மை செய்கிற என்ன அந்த நல்ல கர்த்தரை நாங்கள் நம்பி இருப்பது தான் நமக்கு நல்லது. ஆகையினால நம்முடைய தொழிலையோ நம்முடைய படிப்பையோ இல்லை நம்முடைய ஊழியத்தையோ இல்லை நம்முடைய பெற்றோரையோ உறவினர்களையோ நண்பர்களையோ நாங்கள் நம்பி வாழும்போது இந்த கடைசி நாட்கள் அவங்க நம்மளை ஏமாத்திடுவாங்க, அதுகள் நம்மளை கைவிட்டுரும். ஆனால் என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறவர் கர்த்தர் ஒருவர் தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ரைட். நாங்கள் போன ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் தியானித்தோம் வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்து வாழ்வது எப்படி, வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்து வாழ்வது எப்படி அப்படின்ற காரியத்தை நாங்கள் பார்த்தோம். அதில் முதலாவது வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்கிறதுக்கு வாக்குத்தத்தத்தை சொன்னவர் யார் என்று நமக்கு தெரிஞ்சிருக்கும். ரெண்டாவது சொன்ன ஆண்டவர் எப்படிப்பட்டவர், நமக்கு வாக்குத்தத்தத்தை சொன்ன ஆண்டவர் எப்படிப்பட்டவர். மூன்றாவது நாங்கள் என்ன செய்யணும், கர்த்தரை பார்க்கணும். நாலாவது சூழ்நிலைகளை பார்க்க கூடாது. இது 4 காரியங்களை நாங்கள் பார்த்தோம். இன்றைக்கு நான் பேச போகிறது ஆண்டவர் நமக்கு பண்ணின வாக்குத்தத்தங்கள் எப்படிப்பட்டதுண்டா, தேவன் நமக்கு தன் பண்ணின ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் நல்ல விசேஷங்களாக இருக்குது, நல்லவைகளாக இருக்குது, நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமானவைகளாக இருக்குது, நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானதாக இருக்குது. தேவன் நமக்கு தேவையில்லாத காரியத்தை வாக்குத்தத்தம் பண்ணுறவர் அல்ல, நமக்கு தேவையானதை வாக்குத்தத்தம் பண்ணுறார். ஏன்னா அவர் நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிறாரு. நீங்கள் ஜபிக்கிறதுக்கு முன்னுக்கே உங்களோட தேவை என்னதென்று அவருக்கு தெரியும். ஆகையினால அவர் நமக்கு நல் விசேஷங்களை வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அதை அவர் வாயினால் சொன்ன ஆண்டவர், வாக்கு பண்ணின ஆண்டவர் தம்முடைய கரத்தினால் அதை நிறைவேற்றுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இந்த மெசேஜினுடைய தலைப்பே நல் விசேஷங்களை வாக்கு பண்ணின தேவன் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எல்லாம் சொல்லுங்க. நல் விசேஷங்களை வாக்கு பண்ணின தேவன் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இதை வேதத்தில் நிறைய பரிசுத்தவான்கள் சொல்கிறாங்க. என்ன சாலமோன்னு சொல்கிறார், ஆண்டவரே என் தகப்பனாகிய தாவீதுக்கு சொன்னதை நீர் இந்நாளில் நீர் நிறைவேற்றுவீர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இந்த நாளில் நீர் நிறைவேற்றுவீர். ரைட். நாங்கள் 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 28வது வசனத்தை திருப்பிக் கொள்வோம். 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 28வது வசனம். 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 28வது வசனம். அதை பாருங்க. இப்பொழுதும் கர்த்தராகிய ஆண்டவரே நீரே தேவன், உம்முடைய வார்த்தைகள் சத்தியம். தேவரீர் உம்முடைய அடியானுக்கு இந்த நல்ல விசேஷங்களை வாக்குத்தத்தம் பண்ணினீர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? தேவன் நமக்கு நல் விசேஷங்களை வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஏன்னா வளமையாக இந்த நாட்களில் வாக்குத்தத்தம் கொண்டோன்னு நம்ம என்னத்தை மட்டும் நினைப்போம், இந்த நியூ இயர் அன்று மட்டும்தான் நமக்கு இந்த கையில் ஒரு பாஸ்டர் காட்டு தருவார், என்ன அது மட்டும்தான் நம்மளோட வாக்குத்தத்தம்னு நம்ம நினைப்போம். இல்லை, வேதத்தில் இருக்கிற கிட்டத்தட்ட 6000க்கு மேற்பட்ட வாக்குத்தத்தங்கள் இருக்குது. அது எல்லாம் தேவன் உங்களுக்காக கொடுத்துருக்கிறார். பைபிள் சொல்லுது, நாங்கள் வாக்குத்தத்தங்களுக்கு, நான் 2-3 வசனம் சொல்கிறேன், நீங்கள் வீட்டில் போயிட்டு அதை பாருங்கள். நாங்கள் வாக்குத்தத்தங்களுக்கு நாங்கள் சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? வாக்குத்தத்தங்களுக்கு கலாத்தியர் 3:13 நீங்கள் 29 வரைக்கும் வாசிச்சிங்கண்டா அதில் சொல்லப்படுது, நாங்கள் சுதந்திரராக இருக்கிறோம். எல்லா வாக்குத்தத்தங்களும் தேவன் நமக்காக கொடுத்துருக்கிறாரு. அதை நாங்கள் என்ன செய்யணும்? சுதந்திரிக்கணும். நம்ம என்ன செய்யணும்? எடுத்துக்கொள்ளணும். நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு குறை இருக்குமா இருந்தால் நம்ம தான் என்ன செய்யணும்? எடுத்துக்கொள்ளணும். இப்போ உதாரணத்துக்கு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா எப்படின்னா, தங்களோட வீட்டுக்கு மாதத்துக்கு தேவையான சாமான் என்ன செய்வாங்க? அப்படியே வாங்கி வச்சுருவாங்க. இப்போ கிச்சனில் உங்களுக்கு தேவையான எல்லாமே இருக்குது. இப்போ உங்களுக்கு தேவையான சமையலுக்கு தேவையான எல்லாமே இருக்குது. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்? உங்களுக்கு ஒரு காரியம் இதில் என்ன செய்யணும்? நீங்கள் போடணுமா இருந்தால் நீங்கள் அதை என்ன செய்யணும்? சுதந்திரித்து கொள்ளணும். நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளணும். எடுத்து என்ன செய்யணும்? உங்களுக்கு தேவையான காரியத்தை சந்திக்கணும். அதே போல் தேவன் உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இப்போ உங்களுக்கு தேவைண்டா நீங்கள் தான் என்ன செய்யணும்? அதை எடுத்துக்கொள்ளணும். அந்த பெரும்பாடு ஸ்திரீ என்ன செய்கிறாள்? இயேசுவின் இடத்திலிருந்து சுகத்தை எடுத்துக்கொள்கிறார். அதே போல் நாங்களும் என்ன செய்யணும்? காரியங்களை எடுத்துக்கொள்ளணும். ரைட். அப்போ கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுது, நாங்கள் சுதந்திரராக இருக்கிறோமா, வாக்குத்தத்தங்களுக்கு சுதந்திரராக இருக்கிறோமா. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எங்களுக்காக கொடுக்கப்பட்டது. எல்லாம் சொல்லுங்க, நான் வாக்குத்தத்தத்திற்கு
சுதந்திரனா இருக்கிறேன், சுதந்திரவாளியா இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அடுத்த கலாத்தியர் 4:28 நீங்க குறிச்சு கொள்ளுங்க. கலாத்தியர் 4:28 நாங்க வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம். என்ன, நாங்க ஈசாக்க போல, அந்த வசனம் சொல்லுது, நாங்களும் ஈசாக்க போல வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம். இப்ப ஈசாக்கு, ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறக்கிறதுக்கு முன்னுக்கு ஆண்டவர் அவனை பஞ்சத்திலிருந்து செழிப்பா மாற்றிட்டார். என்ன, அங்க ஆதியாகமம் 13:2 சொல்லுது, அவன் எப்படிப்பட்டவனா இருந்தானா, அநேக ஆடு மாடுகளுடைய சீமானா இருந்தானா. இப்ப அவனுக்கு பிள்ளை தான் இல்லை, இது எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு என்ன இல்லை, பிள்ளை இல்லை. இப்ப பிள்ளை பிறந்த பிறகு இப்ப அவனுக்கு உண்டான எல்லாம் யாருக்கு சொந்தம்? இஸ்மவேலுக்கு சொந்தமா, இவனுக்கு சொந்தமா? ஈசாக்குக்கு தான் சொந்தம், வாக்குத்தத்தத்தின் பிள்ளைக்கு தான் சொந்தம். அப்ப நீங்களும் ஈசாக்க போல. என்ன, நீங்க ஒருத்தருங்க எடுத்தவங்க வாசிங்க கலாத்தியர் 4:28. கலாத்தியர் 4:28. சகோதரரே, எல்லாம் சொல்லுங்க, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களுக்கு எப்படி ஈசாக்கு சுதந்திரவாளியோ, நம்மளும் ஆபிரகாமின் தேவனை விசுவாசிக்கிறதுனால ஈசாக்குரிய எல்லாமே நமக்கும் உரியது, ஆபிரகாமுக்குரிய எல்லாமே நமக்கும் உரியது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப அதில் சொல்லுது பாருங்க, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்தின் எப்படி இருக்கிறோமா, பிள்ளைகளா இருக்கிறோம். எல்லாம் சொல்லுங்க, நான் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்தின் பிள்ளையா இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்படி எபேசியர் 3:3 சொல்லுது, நாங்க வாக்குத்தத்தங்களுக்கு உடன் பங்காளியா இருக்கிறோமா. எப்படி இருக்கிறோமா? வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளியா இருக்கிறோமா. இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு விளங்குறதுக்காண்டி சொல்றேன். இப்போ 2 பேர் சேர்ந்து என்ன செய்யறாங்க, ஒரு தொழிலை செய்யறாங்க. 2 பேர் சேர்ந்து என்ன செய்யறாங்க, தொழில் செய்யறாங்க. இப்போ 2 பேருக்குமே என்ன சரியா, அந்த தொழிலில் வர்ற வருமானம் 2 பேருக்கும் எப்படி போகும், சரி சமனா? இப்போ 2 பேர், இவரும் 50,000 இன்வெஸ்ட் பண்ணி 2 பேர் 50,000 போட்டு ஒரு வேலையை துவங்குறாங்கண்டா, அதில் வருகிற வருமானம் யாருக்கு, 2 பேருக்கு எப்படி போகும், சரி சமனா போகும், உடன் பங்காளி. அப்போ நம்ம தேவனோடு உடன் பங்காளிகளாக இருக்கிறோம். இதில் சொல்லுது, நாங்கள் வாக்குத்தத்தங்களுக்கு உடன் பங்காளிகளாக இருக்கிறோம். முதலாவது சுதந்திரராக இருக்கிறோம், பிள்ளைகள், வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். 3வது உடன் பங்காளிகளாக இருக்கிறோம். சரி, இப்போ நம்ம 2 சாமுவேல் 7:28 வருவோம். இதில் சொல்லுது பாருங்க, இப்பொழுதும் கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் என் தேவன், உம்முடைய வார்த்தைகள் சத்தியம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? தேவனுடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டது, சத்தியமானது. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர், பொய்யுரையாதவர். எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தை சத்தியம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அந்த சத்தியத்தை நீங்க அறியும் போது அந்த சத்தியம் உங்களை என்ன செய்யுமா, விடுதலை ஆக்குமா. அதாவது தேவனுடைய வார்த்தையை அறியும் போது அந்த தேவனுடைய வார்த்தை நம்மளை என்ன செய்யும், விடுதலை ஆக்கும். 2 சாமுவேல் 7:28. 2 சாமுவேல் 7:28 அதில் சொல்லுது பாருங்க, கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே தேவன், உம்முடைய வார்த்தைகள் சத்தியம், தேவரீர் உம்முடைய அடியானுக்கு இந்த நல்ல விசேஷங்களை வாக்குத்தத்தம் பண்ணினீர். தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவைகள் அது நல்ல காரியங்களா இருக்குது, நல்ல விசேஷங்களா இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நல்ல விசேஷங்களா இருக்குது. தேவன் ஒருத்தனுக்கும் தீமையான காரியத்தை செய்கிறவர் அல்ல. என்ன, தீமையான காரியத்தினால சோதிக்கிறவர் அல்லன்னு யாக்கோபுல சொல்லப்படுது. அப்படியே 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம், 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 24வது வசனம். 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 24வது வசனம். அதில் சொல்லப்படுது பாருங்க, தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு செய்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் காத்தருளினீர், அதை உம்முடைய வாக்கினால் சொன்னீர், இந்நாளில் இருக்கிறபடி உம்முடைய கரத்தினால் அதை நிறைவேற்றுவீர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? தேவன் தம்முடைய வசனத்தினால, வாக்கினால சொன்னதை அவர் தமது கரத்தினால என்ன செய்வாராம். எப்படி ஆகும்? மரியாள் கேட்குறாங்க, இது எப்படி ஆகும், நான் புருஷனை அறியேனே. அப்போ அவர் சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் உண்மையில் நிழலிடுவார். என்ன அப்படின்னு சொல்லும்போது, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. பழைய ஏற்பாட்டில் சீனாய் மலையில மோசேக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுது, தேவனுடைய வார்த்தை கொடுக்கப்படுது. தேவன் என்ன செய்தார்? தம்முடைய கரத்தினால் எழுதினார். அந்த வார்த்தை எப்படி எழுதினாரு? தம்முடைய கரத்தினாலேயே எழுதினார். அப்ப அவருடைய கரத்தினால் அவர் எழுதுறாரா இருந்தா, அவரால் செய்ய முடியாததை அவர் எழுத மாட்டாரு. அவரால் செய்ய முடியாதது ஒன்றுமே இல்லை. ஆகையினால் அவர் எழுதின எல்லாமே அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அதே போல அவர் சொன்ன எல்லாத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார்.
இன்றைக்கு இந்த இடத்துல நீங்கள் கேட்குற சத்தியம் நான் எழுதினதல்ல, எந்த மனுஷனும் எழுதினதல்ல. இதை எழுதினவர் தேவனாகி கர்த்தராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவருடைய துணை கொண்டு 40 பேர் சேர்ந்து அந்த வேதாமத்தை எழுதியிருக்கிறாங்க. இது மனுஷனுடைய ஞானத்துக்கு அப்பாற்பட்டதாக இருக்குது. எத்தனை பேர் ஆமீன்னு சொல்கிறீங்க? இந்த வார்த்தைகள் எழுதின ஆண்டவர் பொய்யுரையாதவர். எல்லாம் சொல்லுங்க, பொய்யுரையாதவர். எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. தீத்து 1 அதிகாரம் 3வது வசனம். ஒருவர் வாசிங்க. தீத்து 1 அதிகாரம் 3வது வசனம். பொய்யுரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து, ரைட், இங்க இடத்துல சொல்லப்படுது பாருங்க. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவரா? பொய் உரையாத தேவன். எல்லாம் சொல்லுங்க, பொய் உரையாத தேவன் தொடக்கம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஆண்டவர் தொடக்கத்திலிருந்தே, எப்பயிலிருந்தா? உலகம் உண்டாக்குறதுக்கு முன்னுக்கு இருந்தே, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார். அந்த ஆதியிலேயே தேவன் ஒரு காரியத்தை வாக்குத்தத்தம் பண்ணிட்டாராம். என்னது? நித்தியமா மனுஷன் வாழணும். 80 வருஷம் வாழணும்னு இல்லை, 70 வருஷம் வாழணுன்றது தேவனுடைய சித்தம் அல்ல. இல்லாட்டி 120 வருஷம் வாழணும்ன்றதும் தேவனுடைய சித்தம் இல்லை. தேவனுடைய சித்தம் என்னது? ஒரு மனுஷன் நித்தியமாக வாழணும். வியாதியில் மறிக்கணுன்றது தேவனுடைய சித்தம் அல்ல. இன்றைக்கு ஒரு சில பிள்ளைகள், சிறு குழந்தைகள் செத்த உடனே கடவுள் தான் எடுத்துக்கொண்டாரு, இதுதான் அவருடைய சித்தம் போல. அவர் இங்கே இருக்கிற அங்கே ஒரு பரலோகத்தில் ஒரு ரோஜா செடியில் ஒரு ரோஜா மலர், அழகான ரோஜா மலர் தேவன்று இந்த பிள்ளை எடுத்துக்கொண்டாருன்னு நிறைய பேர் கதை விடுவாங்க. அது ஆணுடைய சித்தம் அல்ல. ஏதோ அந்த குடும்பத்தாரை தேற்றுறதுக்காக, சமாதானத்தை படுத்துறதுக்காக நம்ம போயிட்டு எவ்வளவோ வார்த்தைகளை சொல்லுவோம். இதனால தான் கடவுள் இப்படி செஞ்சார், அப்படி செஞ்சார். கடவுள் அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா செத்தவர்கள் அவங்க, கடவுளே எனக்கு ஏன் இப்படி செஞ்சீங்க, இப்படி தான் கேள்வி கேட்பாங்க. அதுக்கு கடவுள் காரணம் அல்ல. அதுக்கு கடவுள் வியாதி வந்ததுக்கு கடவுள் காரணர் அல்ல. அதுக்கு யார் காரணம்னு நமக்கு தெரியும். பிசாசால தான் தீமையான காரியம் எல்லாமே வருது. அப்ப இந்த இடத்துல சொல்லுது பாருங்க, தேவனுடைய வாக்குத்தத்தம். அவர் ஆதியிலே வாக்குத்தத்தம் பண்ணிட்டாராம், தொடக்கத்திலே வாக்குத்தத்தம் பண்ணிட்டாராம். அவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கும் போதே வாக்குத்தத்தம் பண்ணிட்டார். மனுஷனை உண்டாக்கும் போதே வாக்குத்தத்தம் பண்ணிட்டார். என்ன வாக்குத்தத்தம் பண்ணினாரு? பொய்யுரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? நித்திய ஜீவனை குறித்து என்ன? நித்திய ஜீவன்ரா என்ன? நித்திய ஜீவன்ரா என்ன? என்றென்றைக்கும் வாழ்கிற வாழ்க்கை, மரணம் இல்லாத வாழ்க்கை. என்ன வாழ்க்கை? மரணம் இல்லாத வாழ்க்கை. மரணம் பிசாசால வந்தது. மரணம் எதனால வந்தது? பிசாசால வந்தது. அதான் தாவீது சொல்றான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். என்னிருந்த மரண இருளிலிருந்து விடுவிக்கிற ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறேன். இன்றைக்கு எல்லா மனுஷனும் மரண இருளுக்குள்ள இருக்கிறான். எல்லாருக்கும் மரணம் நிச்சயிக்கப்பட்டிருக்குது. ஆனா ஒரு நாள் வரப்போகுது, அவர் மேகத்தின் மேல வரப்போறாரு, மரணத்தின் பிடியிலிருந்து எல்லாத்தையும் ரட்சிப்பார். பைபிள் சொல்லுது, பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு என்னது? மரணம். தேவன் இல்லாமாக்க போற தேவனுடைய கடைசி சத்துரு என்னென்ற மரணம் தான். மரணத்தை ஆண்டவர் இல்லாமாக்க போறார். மரணமற்ற ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கு தரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு மரணம் அநேக சிறு பிள்ளைகள் மறிக்கிறாங்க, வாலிபர்கள் மறிக்கிறாங்க, 80 வயசுல முதியவர்கள் மறிக்கிறாங்க. அது ஆணுடைய சித்தம் இல்லை. பழைய ஏற்பாடு காலத்தில் நாங்கள் பார்க்குறோம், தொடக்கத்தில் 900 வருஷத்துக்கு மேலே வாழ்கிறாங்க. ஆபிரகாம், மோசையெல்லாம் பார்த்தீங்கன்னா 100 வயசுக்கு மேலே வாழ்கிறாங்க. 100 வயசுல பிள்ளையெல்லாம் பெறுறாங்க. அப்போ அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா நீடித்த ஆண்டுகள் வாழ்ந்தாங்க. அதுவும் கடவுளுடைய சித்தம் இல்லை. அவங்கெல்லாம் மரணிக்காமல் வாழணுன்றது தான் கடவுளுடைய சித்தம். ஆனால் பாவம் உள்ள வந்ததுனால மரணம் என்ன செய்யுது? உலகத்தை ஆண்டு கொண்டது. ஆனால் பைபிள் சொல்லுது, ஒரு நாள் வரப்போகுது, அப்போ உலகத்தை மரணம் அல்ல ஜீவன் ஆண்டு கொள்ளும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? பாவம் ஆண்டு கொண்டிருக்கிற உலகத்தை ஜீவன் ஆண்டு கொள்ளும் என்று வேதம் சொல்லுது. இந்த இடத்துல சொல்லுது பாருங்க, பொய்யுரையாத தேவன். எல்லாம் சொல்லுங்க, பொய்யுரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கையை பற்றி தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி. இப்போ இது உங்களுக்கு உண்டாகணுமா? நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தேவனால் நியமிக்கப்பட்டவர்கள். அப்போ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்களுக்கு சத்தியத்தை அறிகிற அறிவு உண்டாகணுமா? எதுக்கு பைபிள் ஸ்டடி?
எதுக்கு ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் 1 மணித்தியானத்துக்கு மேல் எடுக்கிறோம்? எதுக்கு? தேவனை அறிகிற அறிவினால் நாங்கள் நிரம்பணும். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தேவனை அறிகிற அறிவினால் என்ன செய்யணும்? நிரம்பணும். ஆண்டவர் தமஸ்குக்கு போகிற வழியில் சவுலை தெரிந்து கொண்டார் தானே. தெரிந்து கொண்ட பிறகு அவர் என்ன செய்கிறாரு? அவர் ஒரு தீர்க்கதரிசி இடத்துல போகிறார். அவரோட செதில்கள் என்ன செய்யுது? கண் செதில்கள் விழுந்து 3 நாள் பார்வை இல்லாமல் இருக்கிறாரு. பிறகு அந்த கண்கள் திறக்கப்படுது. பிறகு 3 நாள் அவர் எங்கே 3 நாள் என்ன செய்கிறாரு? ஒரு இடத்துக்கு ஆண்டவர் கொண்டு போகிறார். 3 நாள் இல்லை 3 வருஷங்கள் கொண்டு போயிட்டு புதிய ஏற்பாட்டு சத்தியங்களை ஆண்டவர் அவரோடு வெளிப்படுத்துகிறார். இது அதே மோசைக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்த அதே இடத்துல ஆண்டவர் பவுலோடு என்ன செய்கிறார்? 3 வருஷம் அவர் வேதத்தை அவருக்கு கற்றுக் கொடுக்கிறார். புதிய ஏற்பாட்டு சத்தியங்களை கற்றுக் கொடுக்கிறார். கிருபையை பற்றின உபதேசங்களை கற்றுக் கொடுக்கிறார். கற்றுக் கொடுத்த பிறகுதான் பவுல் வந்து வழியில் ஊழியங்களை செய்கிறார். அங்கே இறை தூது பணிகளுக்கு போகிறார். அப்போ இன்னைக்கு நாங்கள் தேவனை அறிந்து கொள்வது மிக முக்கியம். இதில் சொல்லுது பாருங்க, தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி. அப்போ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட எனக்கும் உங்களுக்கும் என்ன காரியம் உண்டாகணுமா? எல்லாம் சொல்லுங்க. தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவு என்ன உண்டாகணும் நமக்கு? தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவு. அடுத்தது என்னது? விசுவாசம். என்னது? விசுவாசம். இப்போ பைபிளில் நம்ம பார்க்குறோம், ரோமர் 10:17 சொல்லுது, விசுவாசம் எப்படி வரும்? நீங்கள் பிரசங்கத்தை கேட்கறதுனால தான் வரும். ஆனால் ஆண்டுடைய நல்ல வார்த்தைகளை கேட்கறதுனால தான் விசுவாசம் வரும். தேவன் அறிகிற அறிவு எப்படி வரும்? நீங்கள் வேதத்தை படிக்கிறதுனால வரும். சத்தியத்தை கேட்கறதுனால வரும். நல்ல விசுவாசம் உள்ள பாடல்களை படிக்கிறதுனால வரும். வேத வசனத்தில் தியானமாக இருக்கிறதுனால தான் வரும். ஏன்னா அதனால தான் அந்த இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக என்று சொல்கிறாரு. ஏன் தியானமாக என்று சொல்கிறாருன்றா, நம்ம இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கும்போது தான் நாங்கள் தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிந்து கொள்கிறோம். அறிந்து கொள்ளும் போது சத்தியத்தை அறிகிற அறிவில் நாளுக்கு நாள் என்ன செய்கிறோம்? வளர்கிறோம். அதே நேரத்தில் விசுவாசமும் வளரும். நம்ம சத்தியத்தை அறிய சத்தியத்தை கேட்டு படித்து வேதத்தை படித்து அறிய நாளுக்கு நாள் விசுவாசத்தில் என்ன செய்வோம்? கடவுள் மேல் இருக்கிற நம்பிக்கையில் என்ன செய்வோம்? வளருவோம். இன்றைக்கி நம்முடைய ஜனங்கள் ஏன் தெரியுமா அறியாமல் இருக்கிறாங்க? சத்தியத்தை கேட்குறதே கிடையாது. சத்தியத்தை என்னுடைய வாழ்க்கையில் எப்போ நான் கேட்க ஆரம்பித்தனோ அப்போ தான் நான் அதிகமாக ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ தான் நான் பாவத்தை விட்டு தொடர்ந்து விலகி தேவனண்டையில் கிட்டி சேர ஆரம்பித்தேன். இன்றைக்கும் நம்ம சத்தியத்தை அறிய என்ன செய்கிறோம்? பாவத்திலிருந்து வெளியே வந்து தேவனுக்கிட்ட நெருங்கி கொண்டே இருக்கிறோம். சத்தியத்தை கேட்காம பின்வாங்க என்ன செய்கிறோம்டா, நம்முடைய ஆத்மா உலக காரியங்களோடு ஒட்டி கொண்டிருக்குது. தேவனோடு நம்ம ஒட்டி கொண்டு இருக்கணுமா இருந்தால் நாங்கள் என்ன செய்யணும்? சத்தியத்தை தொடர்ந்து தியானித்து கொண்டே அதை நம்முடைய வழக்கமாக்கி கொண்டே இருக்கணும். அப்போ இதுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க ஆவிக்குரிய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாம்சத்தை மேற்கொள்ள முடியும், பாவத்தை மேற்கொள்ள முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இல்லை நான் இதை விட்டுட்டு வந்து நான் இதை விட்டு எப்படியாச்சும் நான் ட்ரை பண்ணி விட்டுடுறேன், விட்ட பிறகு நான் இதை பிடிச்சி கொள்கிறேன்னு பிடிக்க முடியாது. அப்போ என்ன செய்யணும்? முதலாவது இதை என்னால் விட முடியலையா, நீங்கள் இதை அதிகமாக பிடிச்சி கொள்றதுக்கு என்ன செய்யணும்? முயற்சி எடுக்கும். இதை நீங்கள் பிடிச்சி கொள்ளும் போது இது தானாகவே கலண்டு போயிடும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? சரி, அப்போ இங்கே அழகாக சொல்லுது பாருங்க, பொய்யுரையாத தேவன் ஆதியிலேயே நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணிட்டாராம். ஏன்னா நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணிட்டாராம். அதை குறித்த நம்பிக்கையை பற்றி இப்போ நமக்கு அதை குறித்த நம்பிக்கை இருக்கணும். இப்போ நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, நான் மரித்தாலும் பிழைப்பேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அழிவுள்ளதாகி இது ஒரு நாள் அழியாமையை தரித்து கொள்ளும். ஏன்னா மரணம் ஜெயமாக விழுங்கப்படும் வேதம் சொல்லுது. ஏன்னா நான் மரணத்தை கண்டு நம்ம பயப்படக்கூடாது. ஏனென்றா இந்த பூமிக்குரிய கூடாரமாகி இங்கே நாங்கள் கொஞ்ச காலம்தான் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் அழியாத கூடாரமாகிய மகிமையின் சரீரத்தை எனக்கு தருவார். என்றென்றைக்கும் வாழுகிற சரீரத்தை தருவார். இன்றைக்கு இந்த சரீரத்துக்கு பசி வருது, வியாதி வருது, வேதனை வருது, தாகம் எடுக்குது. ஆனால் ஒரு நாள் வரப்போகுது, அங்கே நாங்கள் பசி அடைவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை, தாகம் அடைவதும் இல்லை. ஏன்னா தேவன் நம்மோடு கூட இருப்பார், நாங்கள் எப்பயும் சந்தோஷமாக இருப்போம் என்று வேதவசனம் சொல்லுது. ஆகையினால நாங்கள் மரணத்தை கண்டு பயப்படுகிறவங்களா இருக்கக்கூடாது. மற்றது தேவன் நித்திய ஜீவனை வாக்கு பண்ணியிருக்கிறார். நம்ம முதல் பார்த்தோம், தேவன் நமக்கு வாயினால் சொன்னதை கருத்தினால நிறைவேற்றுவார். புறவு நம்ம பார்த்தோம், தேவன் நமக்கு நல்ல காரியங்களை வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு. அப்போ எது நல்ல காரியம், நல்ல விசேஷமா? எது நல்ல விசேஷம்? நம்ம நித்தியமாக வாழுவது நல்ல விசேஷமா, நம்ம குறைந்த வயதில் மரிப்பது தேவனுடைய சித்தமா, நல்ல விசேஷமா? நித்தியமாக வாழுவது தான் தேவன் நமக்காக ஏற்படுத்தின ஒரு வாழ்க்கை. ஆனால் மனுஷன் பிசாசினுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்ததுனால அந்த நித்திய வாழ்க்கையை என்ன செஞ்சிட்டான்? இழந்து போயிட்டான். தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பிட்டார். அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கக்கூடாதுன்னு தான் வழி அனுப்பினார். ஏன்னா புசிச்சா பாவத்தோடையே நித்தியமாக வாழுவான்.
புசிச்சா என்ன நடக்கும்? எப்பயுமே ஜீவனோட வாழவான். ஜீவ விருட்சம் அப்படின்னா என்னது? ஜீவனை கொடுக்குற விருட்சம். அப்போ ஜீவனை கொடுக்குற, இப்போ பாவம் செஞ்சுட்டு ஜீவனை கொடுக்குற விருட்சத்தை புசிச்சானா இருந்தால் அவன் எப்படி பாவத்தோடையே இப்போ என்ன செய்யணும்? இப்போ அவன் ஜீவ விருட்சத்தை திருப்பி புசிக்கிறதுக்கு முன்னுக்கு என்ன செய்யணும்? அவனுக்குள்ளே போய் இருக்கிற அந்த பாவத்தை வெளியே கொண்டு வரணும். அவன் பாவத்தோடு இருந்து கொண்டு ஜீவ விருட்சத்தை புசிக்க கூடாது. அந்த மனுஷனை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கி, மரணத்தின் பிடியிலிருந்து, இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலை ஆக்கி, அன்பின் குமாரனுக்குள்ளே கொண்டு வந்து இப்போ அவனுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்போது அவனை நீ என்ன செய்யாது? எதுவும் சேதப்படுத்தாது. இப்போ ஆண்டவர் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார். நம்மளை பாவத்தின் பிடியிலிருந்து வெளியே கொண்டு வந்து இப்போ நம்மளை நித்திய ஜீவனுக்கு நேராக நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு நாள் நாங்கள் அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிப்போம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு? அந்த நித்திய ஜீவனை எந்த மருத்துவராலையும் கொடுக்க முடியாது. அந்த நித்திய ஜீவனை எந்த விஞ்ஞானிகளாலும் கொடுக்க முடியாது. அந்த நித்திய ஜீவனை எந்த உலக பிரகாரமான ஆக்களாலையும் கொடுக்க முடியாது. அந்த நித்திய ஜீவனை கர்த்தர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். அது அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்போ நித்திய ஜீவனை தருவன் என்று சொன்ன ஆண்டவர் நம்மளை நித்திய காலமாக வாழ வைக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அந்த நித்திய ஜீவன் நமக்குள்ளே நாம் போகும்போது அங்கே நமக்கு பசி, தாகம், குறைவுகள் எதுவுமே இருக்காது. எல்லாமே நிறைவாக இருக்கும். ஆனால் இன்றைக்கும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாங்கள் விசுவாசித்தோம்ன்ற வாழ முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ ஆகையினால ஆண்டவர் நமக்கு அதை வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். பொய்யுரையாத தேவன் நமக்கு அதை வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை ஒரு வாசிங்க. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 18வது வசனம். எபிரேயர் 6வது அதிகாரம் அதில் சொல்லுது பாருங்க. நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு, ஏன்னா நமக்கு முன்னுக்கு வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளணுமா? நான் தான் சொன்னேனே, சுதந்திரித்து கொள்ளணும், எடுத்து கொள்ளணும், பற்றி கொள்ளணும். தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நம்ம தான் சுதந்திரித்து கொள்ளணும், பற்றி கொள்ளணும். நமக்கு 2 மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். அந்த நம்பிக்கை நமக்கு நிலையையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாக இருக்கிறது. இதில் என்ன சொல்லுதுண்டா, தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறாராம்? வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாராம். அதில் 17ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. எல்லாம் சேர்ந்து என்னோட சேர்ந்து வாசிங்க. அந்தபடி எல்லாம் வாசிங்க. 17ஆம் வசனம், எபிரேயர் 6:17. அந்தபடி தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களுக்கு, யாருக்கு? ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினவைகளை சுதந்திரித்து, இப்போ நீங்கள் சுதந்திரிக்க போகிறீங்களா இல்லை சும்மா கேட்டுட்டு சும்மா இருக்க போகிறீங்களா? சுதந்திரித்து கொள்ளணும். நீங்கள் எல்லாம் சுதந்திரித்து கொள்ளணும். அதுதான் தேவனுடைய சித்தம். அப்போ சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களுக்கு இப்போ தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரா? தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூர்ணமாக காண்பிக்கப்படி சித்தமுள்ளவராய் ஒரு ஆணையினால் இதை ஸ்திரப்படுத்தினார். என்ன செய்திருக்கிறாராம்? ஆணையிட்டிருக்கிறாராம். நான் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறாராம். என்ன? சுதந்திரித்து கொள்ளும்படிக்கு, நீங்கள் சுதந்திரித்து கொள்ளும்படிக்கு அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ அவருடைய அந்த ஆலோசனையை நாங்கள் என்ன செய்யணும்? பற்றி கொள்ளணும். அவருடைய ஆணையை பற்றி கொள்ளணும். அவர் சொல்லியிருக்கிறாரே, அங்கே ஒரு இடத்துல சொல்லுது, அவர் சொல்லியிருக்கிறாரே, ஆகையினால் நாங்கள் தைரியம் கொண்டு, என்ன, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. அப்போ பொய்யுரையாத தேவன் சொல்லியிருக்கிறபடினால நாங்கள் என்ன செய்யலாம்? நாங்கள் நம்பிக்கையாக இருக்கலாம். அவர் சொன்னபடி செய்ய வல்லமை இல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எல்லாம் சொல்லுங்கள். பொய்யுரையாத தேவன் நித்திய ஜீவனை தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். வாக்கு பண்ணின என் தேவன் வாக்கு மாறாதவராக இருக்கிறார். அப்போ நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? பொய்யுரையாதவர், வாக்கு மாறாதவர், சொன்னதை செய்கிறவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அவர் வாக்கினால சொன்னதை கரங்களினால செய்ய வல்லவராக இருக்கிறார். அவருடைய கரம் நமக்கு பராக்கிரமம் செய்கிறதா இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? சரி, இன்னொரு வசனம் பாருங்க. ரோமர் 3ஆம் அதிகாரம் 4வது வசனம். ரோமர் 3ஆம் அதிகாரம் 4வது வசனம். ரைட். தேவனே சத்தியபரர், எந்த மனுஷனும் பொய்யன். தேவன் என்றைக்கும் சத்தியபரராக இருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் சத்தியம் உள்ளதாக இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எல்லாம் சொல்லுங்க. என் தேவன் சத்தியபரர், என் தேவன் சத்தியபரர்.
அவருடைய வார்த்தை சத்தியமாக இருக்கிறது. ஆகையினால் அவர் சொன்ன எல்லா காரியங்களையும், ஆணையிட்ட எல்லா காரியங்களையும் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அதனால தான் நாங்கள் மனுஷனை நம்ப கூடாது, கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருக்கணும் என்று அவர் வாக்கு மாறாதவராக இருக்கிறார். சரி, அப்போ ஆண்டவர் நமக்கு நல்ல விசேஷங்களை வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். நான் கடந்த நாட்கள் அதை பேசி கொண்டு வர்றேன். முதலாவது நம்ம பார்த்தோம், நமக்கு பண்ணின வாக்குத்தத்தங்கள் ஆதியிலே ஒன்றை பண்ணியிருக்கிறாராம். என்னது? நித்திய ஜீவன். ஆண்டவர் நமக்கு என்ன வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு? நித்திய ஜீவனை வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அடுத்தது மீட்பரை தருவேன், இரட்சகரை தருவேன் வாக்குத்தத்தம் பண்ணினார். ஆதியாகமம் 3:15. அதுவும் ஒரு வாக்குத்தத்தம் தான். வேதத்தில் இருக்கிற முதல் வாக்குத்தத்தம் எதுண்டா? ஆதியாகமம் 3:15. அதை எடுத்தவங்க வாசிங்க. ஆதியாகமம் 3:15. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். இங்க என்ன சொல்லப்படுது பாருங்க, ஒரு இரட்சகர் வருவாரு, அவர் என்ன செய்வாரு? இந்த பாவத்துக்குள்ள உலகத்தை அடைச்சி போட்ட பிசாசின் தலையை நசுக்குவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஒரு இரட்சகர் வருவார். இப்ப மனுஷன் சொல்றாரு, ஆதாம் ஏவாள்கிட்ட சொல்றாரு, நீ பயப்பட தேவையில்லை, ஒருத்தர் வருவார், உனக்கு மறுபடி நித்திய ஜீவன், இழந்து போன நித்திய ஜீவனை கொடுக்கும்படிக்கு நான் ஒருவர் அனுப்புவேன். அவர் வந்து என்ன செய்வார்? உன்னை வஞ்சித்தார் தானே, ஏவாளை வஞ்சித்தார் தானே, வஞ்சித்த அந்த சாத்தானின் தலையை அவர் நசுக்குவார். அவர் ஒரு ஸ்திரியின் வயிற்றில் பிறப்பார். அது சுவிசேஷமாக அங்கே அறிவிக்கப்படுது பாருங்க. உனக்கும் ஸ்திரிக்கும், யாருக்கும் ஸ்திரிக்கும்? பிசாசுக்கும் ஸ்திரிக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலால் நசுங்குவாய். அங்கே அழகா சொல்லப்படுது. என்ன? இயேசு வருவார், இரட்சகர் வருவார், மேசியா வருவார். அவர் என்ன செய்வார்? அவர் உன்னுடைய தலையை நசுக்குவார். அப்போ வாக்குத்தத்தம் பண்ணினார். இது அப்படியே நடக்குதா இல்லையா? இது அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் நடந்ததா இல்லையா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2026 ஆண்டுகளுக்கு முன்னுக்கு இந்த உலகத்துக்குள்ளே வந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வந்து என்ன செய்தார்? ஒரு கன்னியின் வயிற்றில் பிறந்து, நான் கடந்த நாட்களை தியானித்து கொண்டிருக்கும் போது பழைய ஏற்பாட்டில் இயேசுனுடைய பிறப்பை குறித்து 300க்கும் மேற்பட்ட வாக்குத்தத்தங்கள் சொல்லப்பட்டிருக்குது. எத்தனை வாக்குத்தத்தங்கள்? 300க்கும் மேற்பட்ட வாக்குத்தத்தங்கள் இயேசுவை குறித்து, இயேசுனுடைய பிறப்பை குறித்து. எதை குறித்து வாக்குத்தத்தங்கள்? இயேசுனுடைய பிறப்பை குறித்து. அதாவது பெத்லகேமில் பிறப்பார், மாட்டுத்தொழுவில் பிறப்பார், முன்னணையில் இருப்பார், இப்படி எல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. என்ன? நாசரேத்தில் வளருவார். இப்படியாக நிறைய எல்லா வாக்குத்தத்தங்களும் சொல்லப்பட்டு எத்தனை வாக்குத்தத்தம் இருந்தது? 300 வாக்குத்தத்தங்கள் இயேசுனுடைய முதலாம் வருகையை குறித்து, இயேசுனுடைய பிறப்பை குறித்து. ஆனால் வேதத்தில் இயேசுனுடைய 2ஆம் வருகையை குறித்து எத்தனை வாக்குத்தத்தம் இருக்குது தெரியுமா? 2000க்கும் மேற்பட்ட வாக்குத்தத்தம் இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அந்த 300க்கும் மேற்பட்ட வாக்குத்தத்தங்களும் ஒன்று தவற விடாமல் எல்லாம் நடந்து நிறைவேறுச்சு. இயேசுனுடைய பிறப்பின் போது அந்த 300க்கும் மேற்பட்ட வாக்குத்தத்தங்களும் என்ன செஞ்சது? நிறைவேறினது. அப்போ அது நிறைவேறினது உண்மையாக சத்தியமாக இருக்குமா இருந்தால் இயேசுனுடைய 2ஆம் வருகையை குறித்து 2000 வாக்குத்தத்தம் வேதத்தில் இருக்குது. அப்போ அது நிறைவேறுறதும் அதிக நிச்சயமாக இருக்குது. ஆகையினால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதி சீக்கிரத்தில் அவர் வரப்போகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஏன்னா அவருடைய வார்த்தை எப்படி நம்பலாம்னு கேட்டிங்கன்னா, அவருடைய வார்த்தை சொல்லுது. அவருடைய வார்த்தை ஒரு நாளும் பொய் சொல்லாது. அவருடைய வார்த்தை சத்தியமாக இருக்குது. வசனமே சத்தியம். எத்தனை பேர் வசனத்தை நம்புகிறீங்க? ஆகையினால் அவர் நிச்சயமாக என்ன செய்வார்? வருவார். நம்மளை மேகத்தின் மேலே வந்து நம்மளை தூதர்கள் அனுப்பி கூட்டி சேர்ப்பார்ன்ற வசனம் சொல்லுது. ஆகையினால் அதுவும் வாக்குத்தத்தம் தான். அப்போ அந்த வாக்குத்தத்தமும் நிறைவேறாமல் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு நாள் அது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். அப்போ இந்த ஆதியாகமம் 3:15 என்னது? இயேசுவினுடைய இயேசு உலகத்தில் பிறப்பார், பிறந்து என்ன செய்வார்? வளர்ந்து அவர் ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் காலம் நிறைவேறின போது அவர் சிலுவைக்கு போவார். சிலுவைக்கு போய் பிசாசின் தலையை நசுக்குவார் என்ற வாக்குத்தத்தம் அது அப்படியே நிறைவேறினது. அது அப்படியே நிறைவேறினது. ஆகையினால தேவன் நமக்காக நிறைய வாக்குத்தத்தங்களை பண்ணியிருக்கிறார். அப்போ அதை அவர் சொன்னதை செய்ய வல்லவராக இருக்கிறார். இப்போ நம்ம எப்படி நம்பலாம்டா? அவர் ஏற்கனவே சொன்னதை செஞ்சிருக்கிறார், ஏற்கனவே சொன்னதை செய்திருக்கிறார். இந்த வருஷமும் நான் என்ன செய்கிறேன்? ஒவ்வொரு வருஷமும் என்னுடைய வழக்கம் என்னென்னா, ஒரு டைரி எடுத்து எழுதுவேன். என்ன இந்த அடுத்த வருஷம் இந்த வருஷம் என்னெல்லாம், போன வருஷத்துக்கு நான் என்னெல்லாம் எழுதுனனோ அதெல்லாம் ஆண்டவர் தந்திருக்கிறாரான்னு பார்ப்பேன். அதுக்கு அடுத்து எப்படி செய்வேன்டா? இந்த வருஷத்துக்குரியது, இந்த வருஷத்தில் தேவன் எனக்கு என்னென்னலாம் தரப்போகிறார். நான் அன்றைக்கு நைட் ஆராதனையை முடிச்சுட்டு, அன்றைக்கு 1ஆம் தேதி நைட் ஆராதனையை முடிச்சுட்டு போயிட்டு தூங்கலை. ஆண்டவர் இந்த வருஷம் என்ன காரியங்கள்லாம் செய்ய சித்தமாக இருக்கிற தரப்போகிறாருன்னு நான் எழுதினேன். விசுவாசத்தோடு எழுதினேன்.
கடந்த வருஷத்தில் எழுதுனதெல்லாம் ஜோசுவா இருக்கிறார், நான் எழுதி சரி போட்டேன். கடந்த வருஷத்தில் ஆண்டவர் என்னெல்லாம் தந்திருக்கிறார், நான் போன வருஷம் எழுதுனதில் முக்காவாசிக்கு மேலே ஆண்டவர் எல்லாத்தையும் தந்துட்டார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அதை தந்த ஆண்டவர் இப்போ நான் எழுதுனே தர வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ எப்படி நம்பலாமண்டா, கடந்த காலத்தில் இவ்வளவு வாக்கு பண்ணியிருக்கிறாரே, இவ்வளவு செய்திருக்கிறாரே, ஆகையினால் அவர் இதையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். இது அவருக்கு எம்மாத்திரம். இன்னைக்கு நம்ம எழுதுகிற காரியங்கள் எல்லாம் அவருக்கு எம்மாத்திரம். நம்முடைய நினைவுகள் வழிகளெல்லாம் அவருக்கு எம்மாத்திரம். நம்முடைய நினைவுகள் வழிகளை காட்டிலும் நம்முடைய ஆண்டவருடைய நினைவுகள் வழிகள் உயர்ந்ததாக இருக்குது. அது அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அவருடைய கரத்தை அது செய்யறதுக்கு பராக்கிரமம் உள்ளதாக இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? சரி, ரைட். அப்போ இந்த 1 ராஜாக்கள் 8:24 சொல்லுது, தேவரீர் என் தகப்பனாகிய தாவீதன் உம்முடைய தாசனுக்கு செய்த வாக்குத்தத்தங்களை காத்தருளினீர், அதை உம்முடைய வாக்கினால் சொன்னீர், இந்நாளில் இருக்கிறபடி உம்முடைய கரத்தினால் அதை நிறைவேற்றினீர். தாவீதுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை சாலமோனுடைய காலத்தில் நிறைவேற்றினாராம். அப்போ சாலமோன் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார். ஆண்டவரே, என்னுடைய தகப்பனாகிய தாவீதுக்கு நீங்கள் வாக்குத்தத்தம் கொடுத்தீங்க, அதை நீங்கள் காத்து கொண்டே இருந்தீங்க, அதை நீங்கள் விட்டு மாறவே இல்லை, மனம் மாறவே இல்லை. இல்லை அது தாவீதுக்கு சொன்ன, இப்போ காலம் போயிடுச்சு, டைம் போயிட்டு, அதை நான் அப்போ சொன்னது. இன்றைக்கு மனுஷன் அப்படி தான் சொல்லுவான். உங்களுக்கு என்ன செஞ்சுருப்பான், ஒரு காரியத்தை செய்வேன்னு சொல்லியிருப்பான், காலம் போன பிறகு மறந்துருப்பான். என்ன நம்ம போய் கேட்டாலும் சொல்லுவான், அதை நான் அப்போ செய்வேன்னு தான் சொன்னேன், இப்போ செய்வேன்னு சொன்னேனா அப்படின்றான். ஆனால் கர்த்தர் மாறாதவராக இருக்கிறார். அவர் ஒருவருக்கு சொல்லிட்டாரா இருந்தால் அவருடைய வார்த்தை தரையில் விழாது. அவருடைய வார்த்தை ஒன்று கூடி என்ன செய்யாது, தரையில் விழாது. அங்கே ராஜாக்கள் புத்தகத்தில் சொல்லப்படுது, அதையும் நம்ம பார்ப்போம். அப்போ இந்த வசனத்தில் சொல்லுது பாருங்கள், இந்த வசனம் 2 நாளாம் 6:15 இருக்குது. ஏன்னா சாலமோன் சொல்கிறார், என் தகப்பனாகிய தாவீதுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நீர் காக்கிறீர். அப்போ தேவன் காத்து கொண்டே நினச்சி கொண்டே இருக்கிறாராம். தேவனுடைய சிந்தையில் இருக்குதான், நான் என் மகனுக்கு இந்த வாக்குத்தத்தம் கொடுத்தனே, அதை நான் நிறைவேற்றணும், அதை நான் நிறைவேற்றணும். அவர் நிறைவேற்றுறதுக்கு ஆவலாக இருக்கிறார். அவர் மனசுக்குள்ளே வச்சுக்கொண்டே இருக்கிறார், என் பிள்ளைக்கு நான் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்கிறேன், என்ன நான் என் பிள்ளையை தெரிஞ்சுக்கொண்டு சொல்லியிருக்கிறேன், முன்குறிச்சேன்னு சொல்லியிருக்கிறேன், வாழாக்காமல் தலையாக்கவேண்டு சொல்லியிருக்கிறேன், என்ன நான் அவனை சுகப்படுத்த வேண்டும் சொல்லியிருக்கிறேன், அவனை நான் மேகஸ்தம்பம் அக்னிஸ்தம்பமாக இருந்து நடத்த வேண்டும் சொல்லியிருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருந்து நான் பயங்கரமான காரியத்தை செய்ய வேண்டும் சொல்லியிருக்கிறேன். ஆகையினால அவர் அதை மறக்கவே மாட்டார், அதை அப்பையும் நினச்சி கொண்டே இருப்பார். அப்போ அவரே சொன்னவரே நினச்சி கொண்டிருக்கிறாரா இருந்தால் நமக்காகத்தானே சொல்லப்பட்டது. அப்போ நம்ம அதை விட அதிகமாக நினைக்கணுமா இல்லையா? இப்போ தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை காத்து கொண்டே இருக்கிறார், இருதயத்தில் வச்சு நினச்சி கொண்டே இருக்கிறார். இப்போ நான் என்ன சொல்கிறேன்டா, நீங்கள் வாக்குத்தத்தங்களை உங்களோட இருதயத்தில் வச்சு நீங்கள் நினச்சி கொண்டே இருக்கணும், அதை சிந்திச்சு கொண்டே இருக்கணும், அதை பேசிக்கொண்டே இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அங்கே பார்க்குறோம், போன கிழமை ஞாயிற்றுக்கிழமை பார்த்தோம், எத்தனை பேர் நீங்கள் அவதானிச்சிங்களோ தெரியல. சாராள் எண்ணிக்கொண்டே இருந்தாலாம். என்னத்தை எண்ணிக்கொண்டிருந்தாலாம்? ஆரம்பத்தில் விசுவாசம் வர்றதுக்கு முன்னுக்கு என்னத்தை எண்ணிக்கொண்டிருந்தாள்? தன்னுடைய குறைவுகளை எண்ணிக்கொண்டே இருந்தாள். ஆனால் அதுக்கு பிறகு என்னத்தை எண்ணிக்கொள்கிறார்? ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அதுக்கு பிறகு அவள் என்ன செய்யலை, தாம் முதிர் வயதாக இருக்கிறன்றது என்னவே இல்லையா. அதை எடுத்து அவங்க வாசிங்க. ரோமர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து. ரோமர் 4:17. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிற விதமாக அழைக்கிற தேவனுக்கு தகப்பனானான். உன் சந்ததி இவ்வளவாயிருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே ஏதுவில்லாதிருந்தும் ரைட், அங்கே அந்த சொல்லுது பாருங்க, தன் சரீரம் செத்து போனதையும் எதை எண்ணவே இல்லை, எதை யோசிக்கவே இல்லை, தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணவே இல்லை, யோசிக்கவே இல்லை, அவங்களுக்கு இருந்த குறைவை நினைக்கவே இல்லை. அப்போ விசுவாசிக்கிற மனுஷன் என்னத்தை எண்ண மாட்டான், அவனுடைய வாழ்க்கையில் மரித்து போன காரியங்களை எண்ணிக்கொண்டிருக்க மாட்டான், என்ன அவன் வாழ்க்கையில் இல்லாத காரியங்களை எண்ணிக்கொண்டிருக்க மாட்டான். அப்போ மாற என்னத்தை எண்ணுவான்? கர்த்தர் அந்த மரித்து போன காரியங்களை உயிர்ப்பிப்பார், இல்லாதவைகளை என்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வருவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எனக்கு பிள்ளை இல்லையேன்றதை எண்ண மாட்டான். மாற என்ன எண்ணுவான்? கர்த்தருடைய கற்பத்தின் அடைக்கப்பட்ட கற்பத்தை திறக்க வல்லவராக இருக்கிறார்.
கர்த்தர் எனக்கு ஈசாக்கு தர வல்லவராக இருக்கிறார். என்ன அதைத்தான் எண்ணுவான். அப்போ நம்ம இதை எண்ணக்கூடாது. எது எண்ணக்கூடாது? வாக்குத்தத்தங்களை தான் எண்ணணும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை எண்ணக்கூடாது. கர்த்தர் சொன்னதை தான் நினைக்கணும், எண்ணணும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இல்லாமைகளை, குறைவுகளை, பிரச்சனைகளை, சூழ்நிலைகளை நினைக்க கூடாது. காற்றையும் கடலையும் பற்றி நினச்சி கொண்டிருக்கக்கூடாது. அதன் மத்தியில் புயலை அமைதிப்படுத்துகிற கர்த்தர் என்ன செய்ய வல்லவராக இருக்கிறார்ன்றது எண்ணணும். அதை சொல்லணும். முதலாவது எண்ணணும், ரெண்டாவது சொல்லணும். நம்முடைய சிந்தையில் இருக்கணும். மனம் அங்கே இருதயத்தை நிறைவினால் வாய் பேசும். உள்ள வசனம் வாக்குத்தத்தம் இங்கே இருக்குமா இருந்தால் வாயில் வாக்குத்தத்தம் தான் வரும். என்ன உள்ள வேற எதுவும் இருக்குமா இருந்தால் அதுதான் வாயில் வரும். ஆகையினால வாக்குத்தத்தங்கள் இருதயத்தில் இருக்கணும். இப்போ சாலமோன் இருதயத்தில் என்ன இருக்குது? வாக்குத்தத்தம் இருக்குது. அது தேவனுடைய இருதயத்தில் இருக்குது. சாலமோன் தேவனை பார்த்து சொல்கிறார், தேவரீர் என் தகப்பனுக்கு சொன்னதை நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் வச்சு காத்து கொண்டு இருக்கிறீங்க. என்ன தேவரீர் தகப்பனுக்கு சொன்னதை இருதயத்தில் வச்சு காத்து கொண்டு இருக்கிறீங்க. இப்போ நான் பார்த்து சொல்கிறேன், நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தேவன் சொன்னதை அவர் தன்னுடைய இருதயத்துக்குள்ளே வச்சிருக்கிறார். அவர் மறந்து போக மாட்டார். அவர் மனம் மாறும் மனுபுத்திரன் அல்ல. அவர் மறக்க மாட்டார். உங்களுக்கு சொன்னதை அவர் செய்வார். அவர் சொன்னதை மறக்க மாட்டார். இப்போ நான் என்ன சொல்கிறேன்டா, அவர் உங்களுக்கு சொன்னதை நீங்கள் மறந்துடாதீங்க. அதை எடுத்து உங்களோட வாயிலையும் இருதயத்திலையும் நீங்கள் வைங்க. நீங்கள் மறந்துடாதீங்க. நீங்கள் அது இருதயத்தில் வச்சு காத்து கொள்ளுங்க. நீங்கள் அது இருதயத்தில் வச்சு காத்து கொள்ளுங்க. காத்துரளி நீர் அதை உங்களுடைய வாக்கினால் சொன்னீர் இந்த நாளில் இருக்கிறபடி அப்படின்ற சொன்னதை இப்போ அவனுடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறான்? இந்த நாளில் இருக்கிறபடின்னா இப்போ அவனுடைய வாழ்க்கையில் அது இருக்குது. தகப்பனாகி தாவீதுக்கு சொன்னது இப்போ சாலமோனுடைய வாழ்க்கையில் என்ன செய்யுது? இது இருக்குது. அப்படின்னு என்னத்தை சொன்னார்? என்னது இருக்குது? உன்னுடைய ராஜ்யத்தை நான் நிலைப்படுத்துவேன்னு சொன்னார். இப்போ அவனுக்கு நிலையுள்ள ஒரு ராஜ்யத்தை தேவன் கொடுத்திருந்தார். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்கிறீங்க? அப்போ அதே போல் ஆலயத்தை நான் உன்னை கொண்டு தான் கட்ட வேண்டும், உன் மகனை கொண்டு கட்ட வேண்டும் சொன்னார். அப்போ அதே போல் அங்கே என்ன செய்தார்? கட்டி முடிக்க ஆண்டு கிருபை செய்தார். இன்றைக்கி ஆண்டு உங்களுக்கு நிறைய வாக்குத்தத்தங்கள் கொடுத்துருக்கிறார். இப்போ தந்த வாக்குத்தத்தம் மட்டும் இல்லை, வேதத்தில் நிறைய வாக்குத்தத்தங்கள் இருக்குது. நீங்கள் அதை எடுத்து நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் வச்சு காத்து கொண்டு, ஆண்டவரே உங்களுடைய வாயினால் சொன்னீங்க, உங்களுடைய கருத்தினால் நிறைவேற்றுவீங்கன்னு விசுவாசம் உடையவங்களாக இருப்பீங்களா இருந்தால் நீங்களும் சாலமோனை போல் நீங்கள் சுதந்திரித்து கொள்ளுவீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்படியாக நாங்கள் 58ஆம் அதிகாரம் 56வது வசனத்தோடு ஒரு வாசிங்க. 1 ராஜாக்கள் 8:56. 1 ராஜாக்கள் 8:56. 1 ராஜாக்கள் 8:56. அதில் சொல்லுது பாருங்க. தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடியெல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலருக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு சோஸ்திரம். அவர் தம்முடைய தாசனாகிய மோசையை கொண்டு சொன்ன அவருடைய நல்ல வார்த்தைகளை எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. அதாவது சொல்றாரு, தன்னுடைய தாசனாகிய மோசேக்கு சொன்ன என்ன அவருடைய நல்வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையானாலும் தவறி போகவில்லை. ஆண்டவர் மோசைக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஒரு வாக்குத்தத்தத்தையும் தவறாமல் எல்லாத்தையும் நிறைவேற்றினார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் விசுவாசிக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களையும் தேவன் உங்களுக்காக எழுதியிருக்கிறார், உங்களுக்காக சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு வாக்குத்தத்த பிரசங்கத்தில் முழுக்கும் வாக்குத்தத்தம் தான் இருக்குது. நான் பண்ணுற பிரசங்கத்துக்குள்ளெல்லாம் என்ன இருக்குது? வாக்குத்தத்தங்கள் தான் இருக்குது. ஏன்னா தேவனுடைய வார்த்தை. அப்போ யார் யார் அது விசுவாசத்தோடு எடுத்துக்கொண்டு உங்களுடைய இருதயத்தில் வைக்கிறீங்களோ அது ஒன்றுமே தவற விடாமல் ஆண்டவர் அதை உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். ஒரு வாக்குத்தத்தமும் தவறி போவாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போ நீங்கள் விசுவாசத்தோடு கேட்பீங்களா இருந்தால் ஒரு வாக்குத்தத்தமும் தவறி போகாது, நிச்சயமாக நிறைவேற்றுவார். சிலது தாமதம் ஆனாலும் காத்திருங்க, விசுவாசத்தோடு இருங்க, ஆண்டவர் நிறைவேற்றுவார். அப்படியே 2 நாளாகவும் 32:24 பார்த்தீங்கன்னா அங்கே எசேக்கியா அந்த நாட்களில் என்ன செய்கிறார்? வியாதிப்படுறார். அவருக்கு மரணத்துக்கு ஏதுவான வியாதி. அது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். எசேக்கியா ராஜா அவர் வியாதிப்படுறாரு. அங்கே சொல்லப்படுது அவர் மரணத்துக்கு ஏதுவான வியாதி உடையவராக இருக்கிறார். இன்றைக்கி இதை வச்சுக்கொண்டு தான் நாங்கள் சிறிது நேரம் தியானித்து நாங்கள் முடிக்க போகிறோம். 2 ராஜாக்கள் 32ஆம் அதிகாரம் 24வது வசனம். 2 ராஜாக்கள் 32ஆம் அதிகாரம். அந்த நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவா இருந்தான். அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி, ரைட், அவர் ஜெபம் பண்ணும்போது, இப்போ பாருங்க, எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு பிரச்சனை, மரணத்துக்கு ஏதுவான ஒரு பிரச்சனை, வியாதி. என்ன இப்போ உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு மரணத்துக்கு ஏதுவான வியாதியோ
என்ன ஏதாச்சும் ஒரு வியாதியோ குறைவுகளோ என்ன எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருக்கலாம். அப்போ நம்ம என்ன செய்யணும்? இப்படிப்பட்ட சூழ்நிலை மத்தியில் எசேக்கியா ராஜாவை போல நம்மளும் என்ன செய்யணும்டா, தேவனை நோக்கி முதலாவது கூப்பிடணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? தேவனிடத்தில் அதை தெரியப்படுத்தணும், ஜெபம் பண்ணணும். ஆனால் ஆண்டவரிடத்தில் அதை தெரியப்படுத்தும் போது ஆண்டவர் என்ன செய்வார்னா வார்த்தையை தருவார், வாக்குத்தத்தத்தை தருவார். அந்த சூழ்நிலைகள் மேலே நாங்கள் நம்முடைய இருதயத்தில் வைக்க வேண்டிய, சிந்திக்க வேண்டிய, பேச வேண்டிய வார்த்தையை தருவார். அநேக நேரத்தில் வியாதி வந்து ஏன் டக்குன்னு மறிக்கிறாங்க தெரியுமா? அந்த வியாதியை பற்றின யோசனை அறிவு மைண்டில் இருக்கும்போது அதே நினைக்கிறது, நான் இப்போ சாவணும் என்ன, அதை நினச்சி பயந்து பயந்து அந்த வியாதி அதி சீக்கிரத்தில் அவங்கள மரணிக்க வைத்திருது. அப்போ இப்படிப்பட்ட ஆட்களுக்கு ஆண்டவர் என்னத்தை செய்கிறாருன்ற வசனத்தை கொடுக்குறார். அமெரிக்காவிலாம் ஹீலிங் ஸ்கூல்னு இருக்குது, அநேக சபைகளில் ஹீலிங் ஸ்கூல் இருக்குது. அப்படின்ற வியாதியஸ்தர்களை, இப்படி கேன்சர் போன்ற வியாதி உள்ள ஆட்களை என்ன செய்வாங்கண்டா, அவங்களெல்லாம் கூப்பிட்டு 6 மாதம் அவங்களுக்குன்ற ஒரு காரியத்தை வச்சு என்ன செய்கிறாங்க, காலம்புற அந்நிய பாசை பேசணும். எப்படி அவங்க மீட்டிங் வந்தோன்னு எப்படி சுகமாகறாங்கண்டா 6 மாதம் என்ன செய்யணும், அவங்கள ஒரு இடத்துல வைத்து நீங்கள் என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் காலம்புறையும் இந்த நேரத்துக்கு நீங்கள் அந்நிய பாசை பேசணும், அந்நிய பாசை பேசணும். புறவே என்ன செய்வாங்க, நீங்கள் வேத வசனங்களை சொல்லிக்கொண்டே இருக்கணும். அப்போ இதை தவிர வேறு எதையும் பேசக்கூடாது. அப்போ இதை அவங்க சொல்கிறபடி இந்த காரியங்களை செய்கிறவங்க அந்த மீட்டிங் சுவிசேஷ கூட்ட டைம் அவங்க வரும்போது அங்கே மரித்த சடலங்களும் எழும்பும், அங்கே கால் வளரும், கை வளரும், அப்படிப்பட்ட அற்புதங்கள்லாம் நடக்கும். ஆனால் யாரெல்லாம் அசட்டை பண்ணுறாங்களோ, வேறு ஏதோ பேசுகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் சுகம் நடக்காது. சில இடத்துல 21 நாள் இப்படிப்பட்ட பயிற்சிகளை செஞ்சுட்டு வீட்டை அனுப்பிட்டு திருப்பி எடுப்பாங்க. சில இடத்துல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஒரு சில சபைகளில் என்ன செய்வாங்க, இப்படிப்பட்ட வியாதியஸ்தர்களை திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் வச்சுட்டு சனி ஞாயிறு வீட்டு அனுப்பிடுவாங்களாம். சில பேர் என்ன செய்வாங்களாம், திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் இங்கேருந்து அந்நிய பாசை பேசுவாங்க, வசனத்தை பேசுவாங்க, நல்ல பாட்டெல்லாம் படிப்பாங்க. வீட்டை போனோடனே அவங்களோட சொந்தக்காரங்க குடும்பம் எல்லாம் பேசுகிற வார்த்தைகளை கேட்டு வியாதியை பற்றி பேசி திருப்பி வரும்போது ஒன்று இருந்து பலன் இல்லாமல் வருவாங்க. அப்போ இங்கே என்ன சொல்லுதுன்ற பாருங்கள், இந்த எசேக்கியா ராஜா என்ன செய்கிறார், வியாதிப்பட்டு இருக்கும்போது, மரணத்துக்கு ஏதோ வியாதிப்பட்டிருக்கும் போது ஜெபம் பண்ணுறார். அப்போ கர்த்தர் என்னத்தை கொடுக்குறாரு, வாக்குத்தத்தத்தை கொடுக்குறார். இப்போ இன்றைக்கு நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு சூழ்நிலை, குறைவோ, வருமானம் குறைவோ, கடன் பிரச்சனையோ, இல்லாட்டி வியாதியோ, இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது நீங்கள் முதலாவது ஒன்று செய்யணும், என்ன செய்யணும், அதை தேவனுக்கு தெரியப்படுத்தணும், ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் என்னத்தை தருவார், ஜெபம் பண்ணிட்டு என்ன செய்யணும், வேதத்தை எடுத்து பார்க்கும்போது கர்த்தர் அது கேட்ட வார்த்தையை தருவார். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க? ஏற்கனவே எத்தனை பேர் இப்படி தந்திருக்கிறாரு? அதை என்ன செய்யணும், நீங்கள் எடுத்து எங்கே வைக்கணும், இருதயத்தில் வைக்கணும். அதுக்கு பிறகு என்னத்தை சிந்திச்சு கொண்டு இருக்கக்கூடாது, உங்களோட பிரச்சனையை சிந்திச்சு கொண்டு இருக்கக்கூடாது, பிரச்சனையை நினச்சி கொண்டு இருக்கக்கூடாது. என்ன சாரால் அதை என்ன என்ற கற்பப்பை செத்து போயிட்டு அப்படின்னு நினச்சி கொண்டு வந்து அது நடந்திருக்காது, அதை எண்ணிக்கொண்டு இருந்தால் நடந்திருக்காது. இன்றைக்கி நம்ம அதுதான் தேவனுக்கு ஜெபம் பண்ணிட்டு போயிட்டு திருப்பி நம்மளோட பிரச்சனையே நினச்சி கொண்டிருக்கிறோம். எதை நினைக்கணும், அந்த வார்த்தையே சொல்லி கொண்டிருக்கணும், கர்த்தர் இதை செய்வார் என்ற பிரச்சனையின் மத்தியிலையும் இவ்வளவு புயலின் மத்தியிலையும் கர்த்தர் அதை அமைதிப்படுத்துவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ எசேக்கியா ராஜா என்ன செய்கிறாரு பாருங்க, ஜெபம் பண்ணுறாரு, கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு. இப்போ அவன் அதே சிந்திச்சு கொண்டிருக்கும் போது, தியானிச்சு கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவனுக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறார். இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் உங்களுக்கு வார்த்தையை தருவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? வசனத்தை தருவார். பைபிள் சொல்லுது, அவர் தமது வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறவராக இருக்கிறார். நாங்கள் போன 2 கிழமைக்கு முன்னுக்கு பார்த்தோம், அவர் வசனத்தை அனுப்பி போஷிப்பார், நம்மளை திருப்தியாக்குவார், நம்மளை காத்து நடத்துவார். அப்போ வசனத்தை அனுப்பி குணமாக்குவார். அப்போ எசேக்கியா ராஜாவுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அவர் வாக்குத்தத்தத்தை எடுத்து இருதயத்திலையும் வாயிலையும் வச்சு காத்து பேசும்போது அங்கே அவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்குது. நான் போன 2 கிழமையாக சொல்லிட்டு இருக்கிறேன், வேத வசனத்துக்குள்ள தான் அற்புதம் இருக்குது. ஆண்டவர் அவர் சங்கீதக்காரன் ஜெபம் பண்ணுறார், ஆண்டவரே வேதத்தில் இருக்கிற அற்புதங்கள் அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என்னுடைய கண்களை திறந்திரலுங்க, உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அற்புதங்கள் அதிசயங்கள் இந்த வார்த்தையில் இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அதுக்கப்புறம் பாருங்கள், எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்திற்கு தக்கதாய் நடவாமல் மனமேட்டிமையானான், ஆகையால் அவன் மேலும் ஜூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடும் கோபம். இப்போ பாருங்கள், அவன் எதிர்பார்த்த காரியம் அவனுக்கு கிடைச்சவொடனே கடவுளை மறந்துட்டான். கடவுளை மறந்து மனமேட்டிப்பம் வந்துருச்சு, பெருமை வந்துருச்சு. ஏன்னா அதுக்கு பிறகு கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கலை, கடவுளுக்கு முன்னுக்கு தன்னை தாழ்த்தலை. அதில் சொல்லுது பாருங்கள், எசேக்கியா 26ஆம் வசனம், எசேக்கியாவின் மனமேட்டிமை நிமித்தம் அவனும் எருசலேமின் குடிகளும் தங்களை
தாழ்த்தினபடியினால் கர்த்தருடைய கடுங்கோபம் எசேக்கியாவின் நாட்களில் அவர்கள் மேல் திருப்பி அவன் என்ன செஞ்சிட்டான்? கடவுளுக்கு பயந்து தன்னை தாழ்த்தினதுனால கடவுள் அவன் மேலே இரக்கத்தை கொடுத்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதுக்கு அடுத்த வசனத்தை பாருங்க. எசேக்கியாவுக்கு மிகுதியான ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. எல்லாம் சொல்லுங்க. எசேக்கியாவுக்கு மிகுதியான ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. வெள்ளியும் பொன்னும் இரத்தினங்களும் கந்த வர்க்கங்களும் கேடகங்களும் வினோதமான ஆபரணங்களும் வைக்கும்படியாக பொக்கிஷ சாலைகளும் தனக்கு பாருங்க, இப்படிப்பட்ட எல்லா காரியமும் அவனுக்கு சம்பூர்ணமாக கொடுக்கிறார். தனக்கு வந்து கொண்டிருந்த தானியமும் திராட்சரசமும் எண்ணெய்கள் வைக்கும்படியான பண்டக சாலைகளும் சகல வகை மிருக ஜீவன்களும் கொட்டாரங்களும் மந்தைகளும் தொழுவங்களும் உண்டாக்கினான். இப்படி பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஏராளமான ஆடு மாடுகளை தேவன் கொடுக்கிறார். அங்கே அதில் சொல்லுது பாருங்க, 29ஆம் வசனம், தேவன் அவனுக்கு மகா திரளான ஆஸ்திகளை கொடுத்தார். அவன் தேவனுக்கு முன்னுக்கு தன்னை தாழ்த்தின போது கடவுள் அவனுக்கு மகா திரளான ஆஸ்திகளை கொடுத்தார். அவனுடைய வியாதியிலிருந்து சுகத்தை மட்டும் கொடுக்கல, அவனுக்கு இன்னும் அவன் கடவுளை இன்னும் அதிகமாக நம்பும் போது, கடவுளுக்கு முன்னுக்கு தன்னை தாழ்த்தும் போது கடவுள் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார், ஆஸ்தியை கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவனுக்கு அதிகமான 15 வருஷத்துக்கு கூட்டியும் கொடுக்கிறார். அப்போ கடவுள் எல்லாவற்றையும் தருவார். அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் தர வல்லவராக இருக்கிறார். இப்போ நம்ம என்ன செய்யணும்டா, மனமேட்டியமாக வரக்கூடாது. எல்லாம் வந்த பிறகு கடவுளை பார்க்காம கண்ணத்து வேற எங்கேயும் வைக்கக்கூடாது. ஆகையினால் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிற காரியம் என்னென்றா, அவர் தம்முடைய வார்த்தையினால் சொன்னதை அவர் தம்முடைய கரத்தினால செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் உங்களுக்கு சொன்ன காரியம் எவ்வளவு பெரிதாக இருக்கலாம், அதை செய்கிறதுக்கு அவர் வல்லவராக இருக்கிறார். ஆகையினால் உங்களோட நம்பிக்கை அவர் மேலே வைங்க. அவர் சொன்ன வார்த்தைகளை உங்கள் இருதயத்தில் வைங்க. அதை வச்சு அதையே எண்ணிக்கொண்டிருங்க. வேற என்னத்தையும் எண்ணிக்கொண்டிருக்காதீங்க. உங்களோட குறைவுகளை எண்ணிக்கொண்டிருக்காதீங்க. இல்லாமைகளை எண்ணிக்கொண்டிருக்காதீங்க. இன்றைக்கும் பாருங்கள், இந்த இடத்துல நிறைய காரியம் இல்லை, ஆனால் நம்ம அதுக்காக அதை நினச்சி கொண்டு இருக்கக்கூடாது. ஆண்டவர் தந்ததுக்காக நன்றி செலுத்தி கொண்டே இருக்கணும். அப்போ ஆண்டவர் இதெல்லாம் செய்திருக்கிறீங்க, நன்றி, இதையும் செய்வீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இல்லாததை பார்க்காதீங்க. நிறைய நேரத்தில் உண்மையாகவே நம்ம எவ்வளோதான் நினச்சாலும் அது இல்லாத காரியங்களுக்கு தான் கண்ணு போகும், இருதயமெல்லாம் போகும். ஆனால் நீங்கள் அந்த நேரத்தில் உங்களோட ஆத்துமாட்ட சொல்லணும், என் ஆத்துமாவே குறைகளை நினச்சி புலம்பாத, இருக்கிறத நினச்சி கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இல்லாத நினச்சி புலம்பு, என் ஆத்துமாவை இல்லாத நினச்சி புலம்புன்ற பைபிள் சொல்லுது. என் ஆத்துமாவை கர்த்தரை சோஸ்தரி. என்ன, அவர் உனக்கு என்ன இருக்கிற வியாதி வேதனை வறுமை அதெல்லாம் பாருன்னு சொல்லலை, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. எல்லாம் சொல்லுங்க, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இருக்கிற பிரச்சனையை மறந்துரு, இருக்கிற வியாதியை மறந்துரு, இருக்கிற துன்பங்களை மறந்துரு. கர்த்தர் உனக்கு சொன்னதை நினைச்சு பாரு. அவர் செய்த உபகாரங்களை மறவாத. நம்ம என்னத்தை மறக்காமல் இருக்கிறோம்? அன்றைக்கு அவன் 15 வருஷத்துக்கு முன்னுக்கு எனக்கு சொன்ன அந்த வார்த்தையை மறக்காமல் இருக்கிறோம். அவன் நம்மளை பார்த்து வெட்டுவேன் கொத்துவேன் கொல்லுவேன் அதை செய்வேன் இதை செய்வேன் சொன்னதை மறக்காமல் இருக்கிறோம். கர்த்தர் நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்கிறாரு, அதை வைக்காம நான் உன்னோட சேரவே மாட்டேன், நீ அன்றைக்கு எனக்கு சொன்னதானே என்னோட சேர மாட்டேன் அதை நினச்சி கொண்டு இருக்கிறோம். பைபிள் சொல்லுது, அவர் செய்த உபகாரங்களை மறவாது. அவர் செய்த உபகாரங்களை உன்னுடைய இருதயத்தில் வச்சு காத்துக்கொள்ளு. ஓயாமல் அவரை நன்றி செலுத்தி கொண்டு கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்வார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அவர் தம்முடைய வார்த்தையினால் சொன்னது அவர் கரங்களால் நிறைவேற்றுவார். சங்கீதம் 105ஆம் அதிகாரம் 42 தொடக்கம் 45வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 105வது அதிகாரம். அந்த 105ஆம் அதிகாரம் முழுவதும் பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினது, எகிப்திலிருந்து விடுவித்து நடத்தின அந்த காரியங்கள் அங்கே சொல்லப்படுது. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து எல்லாம் திருப்பிக் கொள்ளுங்க, எல்லாம் சேர்ந்ததை நாங்கள் வாசித்து நாங்கள் முடிப்போம். சங்கீதம் 105ஆம் அதிகாரம், சங்கீதம் 105வது அதிகாரம் 42ஆம் வசனம் தொடக்கம். சரி, 37லேருந்து வாசிப்போம். சங்கீதம் 105 37 எல்லாம் வாசிங்க என்னோட சேர்ந்து. அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார், அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. எகிப்தியர் அவர்களுக்கு பயந்ததினால் அவர்கள் புறப்பட்ட போது மகிழ்ந்தார்கள். அவர் மேகத்தை மறைவுக்காக விரித்து இறைவை வெளிச்சமாக்கினார், அக்கினியையும் தந்தார், கேட்டார்கள். அவர் காடைகளை வரப்பண்ணினார், வான அப்பத்தினாலும் அவர்களை திருப்தியாக்கினார். கண்மலையை திறந்தார், தண்ணீர்கள் புறப்பட்டு வறண்ட வழியில் ஆறாய் ஓடிற்று.
அவர் தம்முடைய பரிசுத்த வாக்குத்தத்தத்தையும் தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமையும் நினைத்து தம்முடைய ஜனத்தை களிப்போடும் தாம் தெரிந்து கொண்டவர்களை கம்பீர சத்தத்தோடும் புறப்பட பண்ணி தமது கட்டளைகளை காத்து நடக்கும்படிக்கு தமது நியாயப்பிரமாணங்களை கைக்கொள்ளும்படிக்கும் அவர்களுக்கு பிரஜாதிகளுடைய தேசங்களை கொடுத்தார். அந்நிய ஜனங்களுக்கு பிரயாசத்தின் பலனை சுதந்திரித்து கொண்டார்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கர்த்தர் அங்க சொல்லப்படுது பாருங்க, பரிசுத்த வாக்குத்தத்தத்தை, 42ஆம் வசனம், அவர் தமது பரிசுத்த வாக்குத்தத்தத்தையும் தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமையும் நினைத்து. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களையும் நினைக்கிறாரு. வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு தானே கொடுத்தாரு, உங்களையும் நினைக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆபிரகாமையும் நினைக்கிறார். ஆபிரகாமினுடைய பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரவாளிகளாக இருக்கிறாங்க, உடன் பங்காளிகளாக இருக்கிறாங்க, பிள்ளைகளாக இருக்கிறாங்க. ஆகையினால ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு சொந்தம், வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு சொந்தமாக இருக்குது. அப்போ தேவன் யாரை பார்க்குறாரு? ஆபிரகாமை பார்க்குறாரு. யாரை பார்க்குறாரு? ஆபிரகாமை பார்க்குறாரு. மற்றது யாரை பார்க்குறாரு? அவருடைய வாக்குத்தத்தத்தை பார்க்குறார். ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்களை அவர் காத்து கொண்டிருக்கிறார், காத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் மறந்துட்டீங்களா? மறக்காதீங்க. உங்களுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களை இருதயத்தில் வைங்க. பின்னகாஸ் இந்த கிழமை பாஸ்டர் தந்ததை மட்டும் நான் வச்சிருக்கிறேன், அது மட்டும் வச்சிருக்காதீங்க. எவ்வளவு முடியுமே வேதத்தில் 6000 வாக்குத்தத்தம் இருக்குது. யூதாஸ் ஆண்டு கொண்டு செத்தான், அது வாக்குத்தத்தமா? அதை எடுத்து இங்கே வைக்காதீங்க. வாக்குத்தத்தங்கள் எடுத்து இருதயத்தில் வைங்க. என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரத்தின்படி என் குறைவுகளை நிறைவாக்கினார், அதை எடுத்து இருதயத்தில் வைங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கைவலி இருக்குது, காட்டு, அது வாக்குத்தத்தம் எங்கேயாச்சும் இருக்குதா? உங்கள் இடுப்பு நல்லா வலியாக இருக்குது கடவுள், அப்படி எங்கேயாச்சும் இருக்கா? அது இல்லை. இதை எடுத்து உங்களுடைய இருதயத்தில் வைங்க. என்ன? நன்மையும் கிருபையும் என்னை பின் தொடரும், என்னை அதிசயங்களை காண பண்ணுவார், நான் அற்புதங்களை கண்டிடுவேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நான் பிரமிக்கப்பட்டு அதிசயமாக உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். எவ்வளவு வாக்குத்தத்தம் இருக்குது, அதை எடுத்து இருதயத்தில் வைங்க. இப்போ வாக்குத்தத்தங்களை இருதயத்தில் வச்சு அதை நீங்கள் காத்துக்கொள்ளுங்க. நீங்கள் காத்துக்கொள்வீங்களா இருந்தால் கர்த்தர் அதை நிறைவேற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். 44ஆம் வசனம் சொல்றது, தமது கட்டளைகளை காத்து நடக்கும்படிக்கு. இப்போ அவர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு. இப்போ உங்களிடத்துல தேவன் சொல்கிற காரியம் என்னென்றா, நீங்கள் என்ன செய்யணும்? தேவனுடைய கட்டளைகளை காத்து நடக்கும்படிக்கு, தமது நியாயப்பிரமாணங்களை கை கொள்ளும்படிக்கும். என்ன ஆண்டு நம்மகிட்ட சொல்கிறது அதுதான். என்னுடைய வசனத்தை எடுத்து இருதயத்தில் வை, அதன்படி நட. ஏன்னா அதை தியானிச்சு கொன்று, அதே எண்ணிக்கொன்று புரஜாதிகளுக்கு சொந்தமானதை நான் உனக்கு சுதந்திரமாக கொடுப்பேன், புரஜாதிகளுக்குரியதை நான் உனக்கு சுதந்திரமாக கொடுப்பேன், துன்மார்க்கனுடைய ஆசீர்வாதங்களை நான் உனக்கு கொடுப்பேன் ஆண்டவர் சொல்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆகையினால வாக்கு பண்ணின ஆண்டவர் வாக்கு மாறாதவராக இருக்கிறார். என்ன? இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், நிறைய சூழ்நிலைகள் வரும், இந்த வருஷம் நிறைய பிரச்சனைகள் வரும். என்ன? அன்றைக்கு ஒருத்தர் வந்து சொல்கிறார், என்ன, போன வருஷம் வந்ததை காட்டிலும் இந்த வருஷம் பெரிய ஒரு வெள்ளம் வரும், பெரிய புயல் வரும், என்ன, சுனாமியே வரட்டும், நிலநடுக்கமே வரட்டும், என்ன, இந்த இடத்துல எவ்வளோ பெரிய பாதிப்பும் வரட்டும், அதன் மத்தியில் கடவுள் உங்களோடு கூட இருப்பார். என்ன, வரட்டும்னு சொல்லிட்டு போகிறது சுவிசேஷம் அல்ல, அது சத்தியம் இல்லை. ஆகையினால நீ எச்சரிக்கையாக இரு. என்ன, அப்படி சொல்லிட்டு என்ன ஆக்களை பயமுறுத்திட்டு அதோடு போயிடுறாங்க. முழுமையான சத்தியத்தை சொல்லி கொடுக்கணும். நான் என்ன சொல்கிறேன்டா, எல்லாம் வரும், அவங்க சொன்னதை வர அதுக்கு விட மேலேயும் வரும். வேதமும் சொல்லுது, என்ன, அதை விட மேலேயும் வரும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருண்டா, ஆண்டோட வார்த்தை என்ன சொல்லுவேன்டா, தாவீது சங்கீதக்காரன் என்ன சொல்கிறான்டா, நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்புவேன், அவர் என் கோட்டையாக இருப்பதுனால, அவர் என் அரணமாக இருக்கிறதுனால நான் பயப்பட மாட்டேன், நான் அடைக்கலம் புகுந்திடுவேன். அவர் என்னை என்ன செய்வார்? என்னை உள்ள வர வச்சு என்னை கோழி தன் குஞ்சுகளை பாதுகாப்பது போல ஆண்டவர் என்னை பாதுகாப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆண்டவர் என்னை பாதுகாப்பார், ஆண்டவர் என்னை ரட்சிப்பார், ஆண்டவர் என்னை விடுவிப்பார். நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். என் இயேசு என்னோடு கூட இருக்கிறார். நான் என்ன சொல்கிறேன்டா, எல்லா பிரச்சனையும் வரும். என்ன, பாடுகள், உபத்திரவங்கள், நிந்தைகள், அவமானங்கள், நாசமோசங்கள், பட்டயங்கள், சத்துருக்கள் எல்லாம் வருவாங்க. ஆனால் ஒரு பயலும் உங்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, எந்த வியாதியும் உங்களை அணுகுவதில்லை, எந்த தீமைகளும் உங்களை சேதப்படுத்தாது, இந்த வாதை உங்கள் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உங்களுக்கு நேரிடாது. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அப்போ இதன் மத்தியில், பிரச்சனைகள் வருகிற மத்தியில், அங்கே சீஷர்கள் இயேசு படகுல தூங்கி கொண்டிருக்கிறத மறந்து போனது போல மறந்து போயிடாதீங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? போன டிசம்பர் 14ஆம் தேதி நான் என்ன செஞ்சேன், என் வேலையை விட்டுட்டேன், ரிசைன் பண்ணிட்டேன். நேற்று ஒரு பாஸ்டர் கூப்பிட்டு திருப்பி என்னை மேனேஜராக்கி வச்சிருக்கிறார். இது வேறொரு இடத்துல என்னையை திருப்பி கொண்டு
இங்கே இருக்கிற இந்த சந்திரன் பாஸ்டர் கூப்பிட்டு இப்போ என்னைய திருப்பி மேனேஜர் ஆக்கி வச்சிருக்கிறார். ஐயோ பினாஸ் தம்பி இருந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க தந்தையை விட கூட சம்பளம் தாரன்னு சொல்லி ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் கிருபையுள்ளவர் பாருங்கள். அவர் ஒரு மனுஷனை உயர்த்த நினச்சிட்டா அது என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. என்ன நம்ம அதான் பாருங்கள், நன்மையும் கிருபையும் நம்ம அதுக்கு பின்னுக்கு காசுக்கு பணத்துக்கு பின்னுக்கு நம்ம போக தேவையில்லை. விளங்குதா? ஐயோ இன்றைக்கு நிறைய பேர் எனக்கு வேலை இல்லையே வருமானம் இல்லையேன்று அலைஞ்சு தெரிகிறாங்க. சில வாலிபர்கள் போன கிழமை நம்மகிட்ட 30-40 வாலிபர்கள் வந்திருந்தாங்க. அப்போ அவங்களோடலாம் இருந்து கதைச்சேன். அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, ஐயோ இந்த வாயிலில் சம்பளம் காணாது அது புலம்பி கொண்டிருந்தாங்க. ஆனால் அதன் மத்தியில் ஆண்டு நான் அமைதியாக தான் இருந்தேன். ஆனால் கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்கிறார். எத்தனை வேலைகள் ஆண்டு என்னை தேடி வர பண்ணுறார். அதான் ஒன்றே ஒன்று தான், கடவுளை நீங்கள் பின்னுக்கு கடவுளுக்கு பின்னுக்கு நீங்கள் போங்க, உங்களுக்கு பின்னுக்கு எல்லாமே வரும். விளங்குதா? உங்களுக்கு பின்னுக்கு எல்லாமே வரும். இப்போ நான் இந்த ஜனவரியே நான் யோசிக்கவே இல்லை. நான் ரிசைன் பண்ணிட்டேன். இந்த மாதத்துலேருந்து எனக்கு சம்பளம் வராது. அப்போ நான் எப்படி இந்த ஊழியத்துக்குரிய சில காரியங்களை எப்படி வாங்குறது அப்படின்னு நான் சிந்திச்சு கொண்டிருக்கும் போது 1ஆம் தேதி ஆண்டு நான் இழந்து 8ஆம் மாதம் இழந்து போன 20,000 ரூபாயை திருப்பி ஆண்டு தந்தார். இப்போ பாருங்கள், அது இன்னும் முடியலை, அது அப்படியே அக்கௌண்ட்டில் இருக்குது. இப்போ அதுக்குள்ள ஆண்டு வழி வாய்ப்புகள் ஆண்டு திறந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கர்த்தர் நல்லவராக இருக்கிறார், அவர் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். நான் இந்த 6 நாளைக்குள்ளேயே ஆண்டவர் செய்த எவ்வளவோ நன்மைகளை ருசி பார்த்துட்டேன், எவ்வளவோ நன்மைகளை ருசி பார்த்துட்டேன். அவருடைய நன்மைகள், அவருடைய தயவு குறைந்து போகவே இல்லை. அந்த தயவு தொடர்ந்து என்னை தாங்கி கொண்டிருக்குது. இந்த ஊழியத்துக்கு வந்து இந்த 5 வருஷத்தில் நான் அன்றைக்கு சாட்சி சொல்லலை, இப்போ சாட்சி சொல்கிறேன். இந்த 5 வருஷத்தில் ஆண்டவர் கையேந்த விடலை, ஆண்டவர் தலகுனியே விடலை. ஆண்டவர் நாளுக்கு நாள் போஷிக்கிறார், நாளுக்கு நாள் திருப்தி ஆக்குகிறார், அதிசயங்களை காண பண்ணுறார். அப்போ இருந்ததை விட அதிகமான வெளிப்பாடுகளை தந்திருக்கிறார். இன்னும் அதிகமாக அவரை நம்ப வச்சிருக்கிறார். இத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்னும் அதிகமாக கொடுக்கையும் வச்சிருக்கிறார். இன்றைக்கு அதிகமாக ஆண்டவர் என்ன செய்கிறார், வாங்கிறத பார்க்கிலும் வருகிற வருமானத்தை பார்க்கிலும் அதிகமாக ஆண்டவர் கொடுக்க வச்சிருக்கிறார். அப்போ ஆண்டவர் இன்றைக்கு என்னை என்ன செஞ்சுருக்கிறார், ஒரு நாளும் ஊழியத்துக்கு வந்ததுனால நான் கவலைப்படவே இல்லை. ஏண்டா வந்தன்றத சிந்தனை எனக்கு இல்லவே, ஏனண்டா அதை விட அதிகமாக ஆண்டவர் வாழ வைக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ ஆண்டவர் எனக்கு செய்ய முடியுமா இருந்தால் உங்களுக்கும் செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்கள் விசுவாசித்த தேவனுடைய மகிமையை காணுவீங்க. ஆகையினால் இன்றைக்கு நம்ம என்ன பார்த்தோம்டா, உங்களுக்கு வாக்குத்தத்தம் ஆண்டவர் பண்ணியிருக்கிறாரு. 6000 வாக்குத்தத்தம் வேதத்தில் இருக்குது. அதுக்கு நீங்கள் சுதந்திரவாளிகளாக இருக்கிறீங்க. அதுக்கு நீங்கள் உடன் பங்காளிகளாக இருக்கிறீங்க. அதெல்லாம் உங்களுக்காக கொடுத்துருக்கிறார். அப்போ அதை ஆண்டவர் இருதயத்தில் வச்சு நினச்சி கொண்டே இருக்கிறார், காத்து கொண்டே இருக்கிறார். அப்போ அதை எடுத்து நீங்கள் இருதயத்தில் வைங்க. அவர் வாயினால் சொன்னதை உங்களுடைய வாழ்க்கையில் கருத்தினால் நிறைவேற்றுவார். அவருடைய வார்த்தை ஒரு வார்த்தை கூட தரையில் விழாது. அவர் சொன்னதை செய்யும் அளவும் உங்களை கைவிட மாட்டார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்படியே நாங்கள் அனைவரும் எழுந்து நின்றவர்களாக நாங்கள் ஒரு பாடலை நாங்கள் படிக்க போகிறோம். நான் பயப்படும் நாளிலே கர்த்தரை நம்பிடுவேன், என் கோட்டையும் அரணுமாய் இருக்க நான் அடைக்கலம் புகுந்திடுவேன். உங்களில் இருப்பவர் பெரியவரே, அவர் பரிசுத்தமானவரே, அவர் காத்திடுவார், என்னை நடத்திடுவார், நித்திய காலமெல்லாம் நம்மையே. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? உங்களை காப்பவர் அயர்வதில்லை, உறங்குவதும் இல்லை. அவர் ஆலயத்தில் நான் அபயமிட்டேன், என் கூப்பிடுதலில் அவர் செவி கொடுத்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவேன், நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவேன், என் கோட்டையும் அரணுமாயிருக்க நான் அடைக்கலம் புகுந்திடுவேன், என் கோட்டையும் அரணுமாயிருக்க நான் அடைக்கலம் புகுந்திடுவேன். உங்களில் இருப்பவர் பெரியவரே, பரிசுத்தமானவரே, உங்களில் இருப்பவர் பெரியவரே, பரிசுத்தமானவரே, அவர் காத்திடுவார், என்றும் நடத்திடுவார், நித்திய காலமெல்லாம் அவர் காத்திடுவார், நம்மை நடத்திடுவார், நித்திய காலமெல்லாம். நான் பயப்படும் நாளினிலே என் கர்த்தரை நம்பிடுவேன், நான் பயப்படும் நாளினிலே
என் கர்த்தரை நம்பிடுவேன். நல்ல ஆண்டவரே, அருமையான அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய சமூகத்திலே நிற்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் பாராட்டின கிருபைகளுக்காக தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வருஷங்களை நன்மையாய் முடிசூட்டுகிற ஆண்டவர், இந்த வருடத்தில் இந்த 6 நாளைக்குள்ளே எங்களுக்கு செய்த நன்மைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா குறைவின் மத்தியிலும், தேவைகள் மத்தியிலும், உபத்திரவங்கள் மத்தியிலும் என் ஆண்டவர் இதுவரை எங்களோடு கூட இருந்தபடினால் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறீங்க. நீர் எங்களை காக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறீங்க. நீர் எங்களை நித்தியமாய் நடத்துவீர் சுவாமி. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கிறிஸ்துவுக்குள்ளே வாழுகிற எங்களுக்கு எப்போதும் வெற்றி உண்டு ஆண்டவரே. எங்களுக்காக ஆண்டவர் எல்லா வாக்குத்தத்தங்களையும் கொடுத்திருக்கிறபடினால் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் வாக்கு மாறாதவராய் இருக்கிறீங்க. நீர் பொய்யுரையாதவராய் இருக்கிறீங்க. நீர் சத்தியவராய் இருக்கிறீங்க. நீர் சொன்ன ஒவ்வொன்றையும் எங்களுடைய வாழ்க்கையில செய்து முடிப்பீங்க ஆண்டவரே. செய்து முடிப்பீங்க ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நாங்கள் ஏறெடுத்த விண்ணப்பங்களுக்கு ஏற்ற பலனை எங்களுக்கு தரப்போகிறபடினால் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய சபையில் இருக்கிற எல்லா வியாதியஸ்தர்களும் சொஸ்தமடைவார்களாக, குணமடைவார்களாக. சபையில் இருக்கிற தரித்திரம் ஒளிந்து போவதாக, பிடுங்கப்பட்டு கடலிலே நடப்படுவதாக, வேரோடு பட்டு போவதாக ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய தரித்திர வாழ்க்கையிலிருந்து விடுதலை கொடுப்பீராக சுவாமி. அதே போல் இன்றைக்கு நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக. அப்பா, நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை இருதயத்தில் வைத்து காப்பதை போல நாங்களும் ஆண்டவர் நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை எங்களுடைய இருதயத்தில் வைத்து காத்து, எங்களுடைய பிரச்சனைகளை அல்ல, எங்களுடைய சூழ்நிலைகளை அல்ல, எங்களுடைய தேவைகளை அல்ல, நாங்கள் உங்களுடைய வாக்குத்தத்தத்தை எண்ணிக்கொண்டிருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. என் ஆத்துமாவை கர்த்தரை சோஸ்தர் என்று சொல்லத்தக்கதாக நீர் செய்த உபகாரங்களை நாங்கள் மறக்காமல் அந்த உபகாரங்களை நினைத்து உம்மை துதித்து கொண்டே இருக்க, உம்மை பாடிக்கொண்டே இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. நாங்கள் பயப்படும் நாளினிலே, நாங்கள் குறைவுபடும் நாளினிலே, நாங்கள் இழந்து போகும் நாளிலே உம்மை நம்பி இருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்மை நம்பி வாழுகிற பிள்ளைக்கு ஏமாற்றம் இல்லை ஆண்டவரே, குறைவில்லை ஆண்டவரே. நீங்க ஏமாற விடமாட்டீங்க ஆண்டவரே. ஏனென்றால் நீர் எங்கள் மேய்ப்பனா இருக்கிறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். வந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுடைய தொழில் வளங்கள், கையின் பிரயாசங்கள், பிள்ளைகளுடைய படிப்புகள் எல்லாவற்றிலும் உடைய கிருபை கூட இருப்பதாக, உம்முடைய காருண்யம் இவர்களை பெரியவனாக்குவதாக ஆண்டவரே. இவர்களோடு இருக்கிற ஆண்டவர் நீர் பெரியவர் என்பதை இந்த பிள்ளைகள் நாளுக்கு நாள் ருசி பார்ப்பார்களாக. எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டிருக்கும் போது தேவனிடத்தில் ஜெபித்தது போல இவர்கள் குறைகளின் மத்தியிலே கர்த்தரை நோக்கி பார்ப்பார்களாக. நீர் வசனத்தை கொடுத்து பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திப்பீராக. பிள்ளைகளுடைய வியாதியிலிருந்து விடுதலையை கொடுப்பீராக. என் ஆண்டவர் வெற்றியை கொடுப்பீராக ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை முடிவு பெரிந்தும் காத்து நடத்துவீராக ஆண்டவரே. அப்போ வருமானங்களை ஆசீர்வதிங்க, கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. இந்த பிள்ளைகள் ஒரு குறையும் இல்லாமல் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தியாய் வாழுவார்களாக. இந்த பிள்ளைகளுடைய இருதயத்தின் விருப்பங்களை நிறைவேற்றுவீராக, குறைவுகளை நிறைவாக்குவீராக. தொடர்ந்து ஆண்டவருக்குள்ளே உறுதியாய் உம்மை அறிகிற அறிவினாலே தங்கள் இருதயத்தை நிரப்ப உதவி செய்யுங்க. விசுவாசத்திலே வளர உதவி செய்வீராக ஆண்டவரே. இந்த வருடம் முழுவதும் சோர்ந்து போகாமல் ஆண்டவர் இந்த பிள்ளைகளை நீங்கள் பலப்படுத்துவீராக. உம்மை விட்டு எந்த சந்தர்ப்பத்திலையும் பின்வாங்கி போகாமல் பாதுகாத்து கொள்வீராக. அப்போ குறைகளை பேசாமல் ஆண்டவரை தங்களுடைய வாழ்க்கையில் தேவன் கொடுத்த நன்மைகளை பேசுவார்களாக. இப்போ இவர்களையும் இவர்கள் பிள்ளைகளையும் பேர குழந்தைகளையும் உடைய கரத்திலே தருகிறேன். அழைத்த ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறீங்க. அவர்கள் எல்லாரையும் நீங்கள் ரட்சிப்புக்குள்ளே நடத்துங்க ஆண்டவரே. ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுங்க ஆண்டவரே. நிலைவரமான ஆவியை கொடுங்க ஆண்டவரே. நாளுக்கு நாள் தங்களுடைய பிள்ளைகளை உணர்ந்து, பாவத்தை உணர்ந்து அதை விட்டு வெளியே வர எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. எங்கள் குற்றங்களையும் பாவங்களையும் தவறுகளையும் நியாயப்படுத்தாமல் திருந்தி ஒரு பரிசுத்தமான நீதியான வாழ்க்கை வாழ எங்களுக்கு நீங்கள் உதவி செய்திட வேண்டும்படியாக செபிக்கிறோம். இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தந்தபடி நான் நன்றி. எங்களை தாழ்த்தி உயர்த்தி ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால் ஜெபம் எடுக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.